ஹலோ எவ்ரிவன், இது உங்களோட மக்கு கூக்கு. இன்றைக்கி நம்ம சேனலில் கிறிஸ்பியான சிக்கன் நக்கெட்ஸ் ரெசிபி வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க செய்ய ஆரம்பிச்சிடலாம். இன்றைக்கி நான் சிக்கன் நக்கெட்ஸ் செய்கிறதுக்கு 1 kg போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். நீங்கள் 1/2 kg வச்சு செஞ்சால் 1 டைம் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். நான் இன்றைக்கி ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ 1 kg போன்லெஸ் சிக்கனுக்கு 8 பிரெட் ஸ்லைஸ் தேவைப்படும். இதை எடுத்து வச்சுக்கோங்க. முதல்ல இந்த பிரெட் ஸ்லைஸ் எல்லாத்தையும் பொடியாக அரைச்சிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த பிரெட் ஸ்லைஸ் எல்லாம் பிச்சு போட்டுட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நம்ம சிக்கனையும் நல்லா மின்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லை மின்ஸ் சிக்கன் கிடச்சிதுன்னா நீங்கள் அதையே வாங்கி கூட யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா இந்த மாதிரி போன்லெஸ் வாங்கிட்டு நம்மளே வீட்டில் மின்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க சிக்கனை. நம்ம பிரெட் தூளும் ரெடியாக இருக்குது. இந்த மின்ஸ் பண்ண சிக்கனில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த ஸ்லைஸ் பிரெட் தூளையும் உள்ளே சேர்த்துட்டு இது ரெண்டையும் ஃபஸ்ட்டு நல்லா கம்பைன் பண்ணிடுங்க. நல்லா எல்லாம் ஒன்று சேர்ந்து வரணும். அந்தளவுக்கு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வந்துடணும். இப்போ இதில் 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. இது நல்லா எல்லாத்தையும் பைண்ட் பண்ணுறதுக்காக. காரத்துக்காக 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது கூட 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், அப்புறமா 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் சோயா சாஸ், தேவையான அளவு உப்பு நான் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அப்புறம் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கைவிட்டு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. எல்லாமே நல்லா கம்பைன் ஆகி ஒன்று சேர்ந்து வரணும். அந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒன்று சேர்ந்து வர அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ இதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணணும். நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிட்டு இதை ஓரமாக வச்சிடலாம். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் ஆகட்டும். இப்போது இதை நம்ம விரிக்க போகிறோம். கொஞ்சமாக எடுத்துட்டு இதை நல்லா திக்காக விரிச்சுக்கோங்க, ரோல் பண்ணிக்கோங்க. ரொம்ப தின்னாக இடக்கூடாது, அதே சமயம் ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது. விரிச்சிட்டு இதோட ஓரத்தை ஈவனாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இதை சின்ன சின்ன க்யூபாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா நீளமான ஷார்ப்பான கத்தி யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி மித்ததையும் செஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு சின்ன பவுலில் 2 முட்டை சேர்த்துக்கோங்க. இந்த 2 முட்டை கூட 2 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிவிடுங்க. எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா கலக்கிற மாதிரி பீட் பண்ணிவிட்டு வச்சுக்கோங்க.
நமக்கு இதை கோட் பண்ணுறதுக்கு பிரெட் க்ரம்ஸ் தேவை. அது ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. கூடவே மைதா மாவு ஒரு ட்ரேயில் எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம செஞ்சு வச்சுருக்க இந்த க்யூப்ஸை ஒன்று ஒன்றா இதில் கோட் பண்ண போகிறோம். இந்த கோட்டிங் தான் நமக்கு கிறிஸ்பி லேயராக கிடைக்கும். முதல்ல மாவில் ஒரு பெரட்டிக்கோங்க. அடுத்து அதை இந்த முட்டை மிக்ஸ்சரில் போட்டு ஒரு தடவை டிப் பண்ணி எடுத்துருங்க. நல்லா டிப் ஆனதுக்கப்புறமா பிரெட் க்ரம்ஸ்லேயும் போட்டு ஒரு கோட்டிங் கொடுத்துருங்க. இப்போது நம்மளோட அவுட்டர் லேயர் நல்லா கிறிஸ்பாக கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நம்ம மித்ததையும் கோட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அப்போது நமக்கு ஷேப் மாறாமல் நல்லா கிறிஸ்பியாக நக்கட்ஸ் கிடைக்கும். இப்போது நான் எல்லாத்தையுமே அதே மாதிரி கோட் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த ஸ்டேஜில் இருக்க நக்கட்ஸை நீங்கள் 2 வாரம் வரைக்கும் ஃப்ரீசரில் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எப்பப்போ தேவையோ அப்பப்போ எடுத்து பொரிச்சிக்கலாம். இப்போ நம்ம நக்கெட்ஸை பொரிச்சிடலாம். அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு கடாயை வச்சுட்டு பொரிக்கிற அளவுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒவ்வொரு நக்கெட்டாக உள்ளே சேர்த்துட்டு நம்ம பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். நல்லா லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இல்லைன்னா வெளியில் டக்குன்னு வெந்துடும், உள்ளே வேகாமல் இருக்கும். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. நம்மளோட நக்கெட்ஸை நம்ம மேயோ கூடயோ இல்லை டொமேட்டோ சாஸ் கூடயோ சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் எவ்ரி சண்டே புது வீடியோ போடுருவேன், தவறாமல் பார்த்துருங்க. என்னோட மித்த வீடியோஸ் பார்க்குறதுக்கு லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.